தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடும் 9 தொகுதிகளில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியானது. திருநெல்வேலி, மயிலாடுதுறை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் கடும் போட்டி காரணமாக அறிவிக்கப்படவில்லை. திமுக கூட்டணியில் புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி தொகுதியில் வைத்தியலிங்கம் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடுவதில் தொடர்ச்சியாக 3வது நாளாக ஆலோசனை செய்த பிறகும் வேட்பாளர்களை அறிவிப்பதில் இழுபறி நீடித்தது. இந்நிலையில் 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 46 வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை நேற்று இரவு காங்கிரஸ் தலைமை வெளியிட்டது. இதில் தமிழகத்தின் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களும் இடம்பெற்றன. அதன்படி கரூர் தொகுதியில் ஜோதிமணி, திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில், கடலூரில் விஷ்ணு பிரசாத், கன்னியாகுமரியில் விஜய் வசந்த், விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர், சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம், கிருஷ்ணகிரியில் கோபிநாத் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் விஜய் வசந்த், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் மற்றும் விஷ்ணு பிரசாத்திற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கிருஷ்ணகிரி தொகுதியில் செல்லக்குமார் எம்பிக்கு பதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத்துக்கும், திருவள்ளூர் தொகுதியில் ஜெயக்குமார் எம்பிக்கு பதில் சசிகாந்த் செந்திலும் களம் காண காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்துள்ளது. திருநெல்வேலி தொகுதியில் பீட்டர் அல்போன்ஸ், மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் மற்றும் ராபர்ட் புரூஸ், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பால்ராஜ் ஆகியோரிடையே கடும் போட்டி இருந்து வருகிறது. இதில் பால்ராஜை வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருந்த நிலையில் மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இதன் காரணமாகவே நெல்லை தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இதேபோல மயிலாடுதுறை தொகுதிக்கு திருநாவுக்கரசர், பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மீரா உசேன் இடையே கடும் போட்டி நிலவும் நிலையில் மணிசங்கர் ஐயர், ஹசீனா சையத் ஆகியோரும் வாய்ப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நேற்றைய பட்டியலில் மயிலாடுதுறை தொகுதிக்கான வேட்பாளர் பெயர் இடம்பெறவில்லை. இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, நெல்லை, மயிலாடுதுறை தொகுதிகளுக்கு இன்று வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.